இந்த இழப்பு திரையுலகத்தில் எப்படி ஒரு பெரிய இழப்பாக நான் அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். சரி சரி பாலாஜர் எப்படி பார்க்க போறேன்னு ரொம்ப கஷ்டம். பாரதிராஜா அவர்கள் பெரிய இயக்குனர்களாக வருகின்ற ஒரு சூழல் அவரோட பையன் இப்ப இந்த மறைவு இப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்காரு, எப்படி ஆறுதல் சொல்றீங்க நீங்க திரையுலகில எப்படி ஆறுதல் சொல்றீங்க? அப்பா அவர்கள் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி உனக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கீண்டா, நீ சென்னை வந்தோன்னு திருச்சியில ஷூட்டிங்ல இருந்து சென்னை வந்தோன்னு வாடா அப்படின்னு மனோஜ் கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன். விருமன் படத்துல மனோஜ் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு புள்ள இப்ப பேக்ட்ராப்ல இருக்காப்ல அப்படின்ற ஒரு நாள் கூட ரொம்ப யதார்த்தமான ஒரு நபர். எல்லாருக்கும் கேட்டா தெரியும். ரொம்ப ஒரு ஜாலியான மனிதர். நல்ல ஒரு கதை இருக்கு பிரதர், நான் கதையை முடிச்சுட்டு சொல்றேன் பிரதர் அப்படின்னாரு. குழந்தைத்தனமா அப்பப்போ அந்த கேரம்ல வந்துட்டு என்கிட்ட வந்து ஜாலி பண்ணிட்டு போவாரு. தேனியில ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பா இருந்தாரு, எல்லாருமே இருந்தாரு. அந்த தங்கைகளுக்கு அவங்க குழந்தைக்கு அம்மா அப்பாவுக்கு இறைவன் பெரிய ஆறுதலா இருக்கு. இப்படி இழப்பு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யப்பட்ட இயக்குனர் உண்மையா பாரதிராஜா அப்பா அவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் வரவே கூடாது. அப்பா அவங்களுக்கு அந்த இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. அவரோட பழகிய நாட்கள் தான் இருக்கணும். நல்லா பழகி இருக்கு அவர்களோட, எல்லாரோட நல்லா பழகும். கண்டிப்பா வந்து இவரோட வழி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு வாரமா பாருங்க மீட் பண்ண வா 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 அப்படின்னாரு. அதான் சொல்லி இந்த செய்தி இடம் நான் கூப்பிட முடியும். தனிப்பட்ட அனுபவம் தான் இருக்காங்க. வணக்கம், நான் மனோஜ் கே பாரதி ப்ரோ. இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்குள்ள மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அன்பா எல்லாரோடையும் பழகக்கூடியவர். நாங்களாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். இப்போ நிறைய மெசேஜ்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ அவருடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சாரை பாரதிராஜன் சாரை பார்க்கவே முடியல. அவ்வளவு தளர்ந்து போய் இந்த ஏஜ்ல அவரால் நிக்க கூட முடியல. இந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும். ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். ரொம்ப நல்ல மனிதர். ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டு தெரியல. பாரதிராஜன் சாருக்கு ஒரு இஷ்டம் இருக்கு. மனோஜ் அவர்கள் உங்களிடம் கடைசியா பகிர்ந்த விஷயங்கள் ஏதாவது நிறைய நாங்க பர்சனலா குரூப்ல நிறைய பேசிப்போம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா திருப்பி அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளவு மனிதனுக்கு நேரத்துல இதுல இருந்து திருப்பி 2 வாட்டி கேட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மரதெல்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஒரு குரூப்ல இருக்கிறது ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது பேசிப்போம். ஆனா ரொம்ப நல்ல ஒரு க்ளோஸா பழகுவாரு. அவ்வளவு பெரிய ஒரு மனிதரா காட்டிக்கவே மாட்டாரு. இவ்வளவு க்ளோஸா பழகுவாரு. இன்னைக்கு பாரதி சாரோட இந்த இறப்புக்கு வந்தது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான இறப்புகள் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. சிறிய வயது மரணங்கள் இவங்களுக்கு மட்டும் இல்ல, தினந்தோறும் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இந்த வயதை கடக்கிறவங்க இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லயும் வேற விஷயங்கள்னாலையும் உடல் உபாதையெல்லாம் இறந்து போயிருந்தாங்க. சிறிய வயது மரணங்கள் எப்பவுமே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா பேரண்ட்டுக்கு வாழ்றதுக்கான அடுத்த நம்பிக்கையே இல்லை. என் மகன் இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பாரதிராஜா சார் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கலங்கி போச்சு. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு ரொம்ப வேதனை. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா எனக்கும் மனோஜுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. கடல் பூக்கள்ன்ற படத்துல நான் நடிக்க வேண்டியது முரளி சார் நடிச்சாரு. அப்புறம் என்னமோ தெரியல, பாரதிராஜா சார் வந்து இல்ல என் பையன் மனோஜே நடிக்கட்டும்னு சொல்லி அதுல என்னை எடுத்து மனோஜை நடிக்க வச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் படம் டப்பிங் வரும்போது என்னை கூப்பிட்டு என் பையனை நடிக்க வச்சுட்டேன், ஆனா இன்னொரு பையன் அதுல பங்கேற்க முடியல, நீ எனக்கு மகன் மாதிரி தான், அதனால மனோஜோட குரலுக்கு மனோஜோட முகத்துக்கு நீ டப்பிங் பேசுறியா அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த படத்துல
மனோஜ் சாருக்காக, மனோஜ் தம்பிக்காக நான் தான் டப்பிங் பேசினேன் கடல் படத்துல. சோ மறக்கவே முடியாது. காலம் உள்ள வரைக்கும் உங்க குரல் என் கூடயே இருக்குன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு என் கூட அவன் இல்ல மனோஜ். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ஆழ்ந்த இடங்களில் குடும்பத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.